கர்வியூவால் நம்ம இப்போ வந்து என்ன தொடர்ச்சியாக செய்யலாம் போனது. இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது வரிசை மாற்றம் சேர்மானம். இப்போ மற்றாக்கள் கேட்டது வந்து இப்போ இந்த 4ஆம் டேர்மில் இருக்கிற சில செக்ஷனும் கேட்டவங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் பிந்தி போகாது, ஆனால் அதே டேட்டில் நடக்கும் சில பாடங்கள் வேணுமெண்டா கடைசி செக்ஷன் பாடங்கள் அதில் கேள்விகள் போடாமல் வேண்டி சொல்லியிருக்கு. அது இவ்வளோத்துக்கு ஷுவர்னும் தெரியலை. ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ கடைசி செக்ஷன் பார்க்குறதுக்கு முதல் முன்னுக்கு இருக்கிற அதுக்கு முதல் 5ஆவது டேர்ம் 4ஆவது டேர்மில் கட்ட விஷயங்களை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது வரிசை மாற்றம் சேர்மானம். வரிசை மாற்றம் சேர்மானம் இப்போ என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இதில் எண்ணும் முறைகள் ஒழுங்குபடுத்தும் முறைகள் பற்றிய ஒரு அறிவு தான் வரிசை மாற்றம் சேர்மானத்தில் பார்ப்போம். எண்ணும் முறைகள் என்ற கூட உங்களுக்கு வந்து என்ன சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எண்ணும் முறைகள் என்ற கூட பாருங்க, இப்போ ஆக பேசிக் எல்லாத்துக்கும் இப்போ எண்ணும் முறைகள் அடிப்படை வந்து பெருக்கல் விதி கூட்டல் விதி என்று 2 விஷயம் இருக்குது. ஒன்றுமில்லை, பெருக்கல் விதின்றது இப்போ உங்களுக்கு ஒரு முடிவு என்று எடுக்கணும். அந்த முடிவுக்கு வாரத்துக்கு நீங்கள் இப்போ என்ன ஒரு செய்முறை இருக்குது, இன்னும் ஒரு செய்முறை இருக்குது. 2 செய்முறை செய்கிறதால தான் உங்களுக்கு ஒரு முடிவு பெறப்படும். அது 2ம் செய்கிறதால உங்களுக்கு அந்த முடிவு பெறப்படும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது செய்முறை, அப்போ முதலாம் செய்முறை வந்து பாருங்க. முதலாம் செய்முறை எண் வழிகளில் செய்து முடிக்கும். இரண்டாம் செய்முறை எம்பழிகளில் செய்து முடிக்கலாம். அப்போ இந்த 2 செய்முறையும் செஞ்சு முடிக்கிறதால நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்குது என்று வச்சுக்கொள்ளும். அப்போ அந்த முடிவு பெறுறதுக்கான வழிகள் எண்ணிக்கை, அந்த முடிவிற்கான வழிகளின் எண்ணிக்கை பாருங்க. வழிகளின் எண்ணிக்கை வந்து எம் தர எண்ணாக இருக்கு. அப்போ இதை இப்படி லேசாக விளங்கி கொள்ளலாம் வேண்டாம், சும்மா ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். இப்போ வச்சு பார்த்துக்கொள்வோம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதில் வந்து என்ன சொல்லுவோம், 2 புள்ளி PR, இப்படி 2 புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளியை இப்போ அதாவது நம்ம Pலேருந்து Rக்கு போகணும். இதுக்கு இந்த Pக்கு மார்க்கும் இடையில Q என்ற இன்னும் ஒரு புள்ளி இருக்கு. அப்போ இந்த பாதையில் ஒரு ஆள் Pலேருந்து Qவிற்கு போகிறதுக்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, 2 வழிகள் இருக்கு. வழி 1, வழி 2, இப்படி 2 வழிகள் இருக்கு. இதே போல் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, Qலேருந்து Rக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 3 வழிகள் இருக்கு. வழி A, வழி B, வழி C. அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும், செய்முறை என்ன நடக்கணும், Pலேருந்து அவர் Rக்கு போகணும். அவர் அதுக்கு இடையில் இருக்கிற ஸ்டெப் தான் வந்து என்ன, Pலேருந்து Qக்கு போகணும், Qலேருந்து Rக்கு போகணும். ரைட். அப்போ இப்போ பார்ப்போம். அப்போ வேறு Pலேருந்து R அடைகிறதுக்கான வழிகளை பாருங்கள். P, Q, R. இப்போ வந்து என்ன, முதலாவது வழியில் வந்து இப்போ முதலாவது பாதையை பயன்படுத்தி திரும்ப இங்கே பாதை ஏயை பயன்படுத்தலாம். அதே நேரம் பாருங்க, முதலாவது பாதையை பயன்படுத்தி இங்கே Qலேருந்து Rக்கு வர்றதுக்கு பாதை Bயை பயன்படுத்தலாம். இதே போல நம்ம என்ன சொல்லிக்கொள்ளலாம், முதலாவது பாதை Qலேருந்து Rக்கு போகிறதுக்கு பாதை C. இதே போல நம்ம என்ன செய்யலாம், இங்கே பாதை 2, பாதை. அப்போ பாருங்க, இப்போ என்ன 2வது பாதையால் வந்து முதலாவது ஏஆல் போகலாம், 2வதால் வந்து பிஆல் போகலாம், 2வதால் வந்து பாதை சியால் போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வழி இருக்கு, 1 2 3 4 5 6. அப்போ இங்கே பாருங்க, Pலேருந்து Q அடையலாம் 2 வழியில் அடையலாம், Qலேருந்து R அடையலாம் 3 வழியில் அடையலாம். அப்போ Pலேருந்து R அடைய போகிறோம் என்ற அந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம், 2 தர 3. ஏன் அதுக்கடையில் இந்த 2 செய்முறை இருக்குது. அந்த முதலாவது செய்முறை 2 வழியிலேயும், 3வது செய்முறை 3 வழியிலேயும் நடக்குது. எனவே நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம், இதை 3 வழிகளில் 3 தர 2 6 வழிகளில் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், இதை சொல்வது பெருக்கல் விதி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூட்டல் விதி.
இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது கூட்டல்வி. இப்போ வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம், ஒரு முடிவுக்கு வரணும், அல்லது ஒரு அவுட்புட் ஒன்று, ஒரு செயற்பாடு ஒன்று நடந்து முடியும். அப்போ அந்த செயற்பாடு வந்து பாருங்க, இப்போ ஒரு செய்முறை வந்து என்ன எண்படிகளில் நடக்குது, இன்னும் ஒரு செய்முறை எண்படிகளில் நடக்குது. இப்போ இந்த முதலாவது இப்போ வந்து என்ன ஒரு செய்முறை, இப்போ முதலாவது செய்முறை நடந்தாலும் இந்த முடிவுக்கு வரலாம், அல்லது இங்கே முக்கியமான வசனம் அல்லது, ரைட், அல்லது ரெண்டாவது செய்முறை நடந்தாலும் அந்த கடைசி முடிவுக்கு நம்ம வரலாம். அப்போ முதலாவது செய்முறை எண்படிகளில் நடக்குது, ரெண்டாவது செய்முறை எண்படிகளில் நடக்குது. அப்போ இப்போ பார்ப்போம், இப்போ இந்த முடிவுக்கு வரணும் வேண்டாம், நீங்கள் M+ எண்படிகளில் நீங்கள் இந்த முடிவுக்கு வரலாம், ரைட். அப்போ இதான் வந்து என்ன சொல்லுவோம், கூட்டல் விதி என்று சொல்லுவோம். இப்போ அதுக்கான ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா விளங்கும். இப்போ பாருங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. இது சைட் 1, இது சைட் 2. அதாவது இந்த ஹோல்ட ரெண்டாம் பக்கம். இங்கே வந்து முதலாம் பக்கத்தில் 2 கதவு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே 3 கதவு இருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து இந்த ஹோலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் வந்து வெளியில் வரணும். அப்போ இவர் வந்து என்ன சொல்லணும், இப்போ முதலாம் பக்கத்தாலாம் வரணும், ரெண்டாம் பக்கத்தாலாம் வரணும் இல்லை, இவர் வந்து என்ன இந்த ஹோல்லேருந்து வெளியில் வரணும். அப்போ இவர் வந்து என்ன ஒன்று முதலாம் பக்கத்தால் வரலாம், அல்லது ரெண்டாம் பக்கத்தால் வரலாம். அப்போ இவர் வந்து இந்த ஹோல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, இந்த அறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான மொத்த வழிகள் என்னவா இருக்கும், இங்கே 2 வழி இருக்குது, இங்கே 3 வழி இருக்குது, மொத்தமாக 5 வழி இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கூட்டல்வி. அதாவது ஒரு செயற்பாடு எண்படிகள்லையும், இன்னும் ஒரு செயற்பாடு இரண்டாம் செயற்பாடு வந்து பாருங்க எண்படிகள்லையும் நடக்கக்கூட நீங்கள் வந்து என்ன இது ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு வந்து என்ன முதலாம் செயற்பாடால் வரலாம், அல்லது ரெண்டாம் செயற்பாடால் வரலாம்னு சொன்னால் அந்த முடிவை பெறுறதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு M+N. இங்கே முக்கியமான வசனம் இந்த அல்லதுன்ற வசனம், ரைட். அப்போ இதான் வந்து உங்களுக்கு என்ன கூட்டல் விதியாக இருக்க போகுது, ரைட். அப்போ அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபேக்டோரியல். இப்போ இது எல்லாத்துக்கும் முதல் பார்க்க போகிறது ஃபேக்டோரியல், காரணியம்னு சொல்லுவோம். ஃபேக்டோரியல்னு சொன்னால் இப்போ என்ன இருக்குது, இதில் அடையாளம் வந்து என்ன சொல்லுவோம், இப்போ உதாரணத்துக்கு N ஃபேக்டோரியல் இந்த அடையாளம் பயன்படுத்துவாங்க, அல்லது N இந்த அடையாளம் பயன்படுத்துவாங்க. இது மிச்சம் பழைய ஒரு அடையாளம். இப்போ இருக்கிற சிலபஸில் உங்களுக்கு பயன்படுத்துகிற இது நீங்கள் பழைய கேள்வி பார்த்தாலும் குழம்பக்கூடாது, இது பழைய அடையாளம். அப்போ N ஃபேக்டோரியல் என்றதில் வரைவிலக்கணம் வந்து இதான் 1 தர 2 தர 3 பிஏ வந்து N-1 தர N. அப்போ இப்படி வந்து என்ன கூடி 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 வந்து பிஏ வரப்போம். இங்கே வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது N வந்து, ஸோ இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, இங்கே இந்த இந்த சமன்பாட்டிലേക്ക് இந்த N வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிலாங்ஸ் டு செட் ப்ளஸ், அதாவது நேர் முழு எண்களாக இருக்கும், ரைட். அப்போ இதில் முதல் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்ப்போம், இப்போ அடுத்த விஷயங்களை பார்ப்போம், அடுத்த கெடிங்களை பார்ப்போம். அதுக்கு முதல் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் N ஃபேக்டோரியல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது எண்ணும் இப்போ வந்து என்ன எத்தனை ஒழுங்குபடுத்தலாம் இப்போ என்றதான் இந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த XY செட் இருக்குது, பார்த்துக்கோ, XY செட், அதாவது வித்தியாசமான பொருட்களை வச்சு எத்தனை ஒழுங்குகள் செய்யலாம்ன்றது தான் இந்த N ஃபேக்டோரியல். அப்போ இங்கே பாருங்க, XY செட் இந்த 3 எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க ஒழுங்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், செட் Y X, ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், Y X செட், ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லலாம், இங்கே X செட் Y, அடுத்தது செட் X Y, Y செட் X. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை இருக்குது, மொத்தமாக 6 ஒழுங்குகள் இருக்கு. அப்போ இந்த 6 ஒழுங்குகள்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ 3 வித்தியாசமான என்ன உருப்படிகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யத்தக்க ஒழுங்கு. அப்போ இங்கே என்ன வரும், அதோட ஒழுங்கு 3 காரணியமாக இருக்கும். 3 காரணியம் என்ன 3, நம்ம வரைவிலக்கணத்தில் இந்த என்ன சொல்லலாம், 1 தர 2 தர 3. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை பிறக்கும், 6 பிறக்கும். அப்போ இதான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, 3 ஃபேக்டோரியலாக இருக்க போகுது, ரைட். அப்போ
இப்போ இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ அடுத்த முடிவுகளுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இங்கே வந்து பாருங்க 3 ஃபேக்டோரியல் என்றது இந்த 3 வித்தியாசமான உருப்படிகளை கொண்டு செய்யத்தக்க ஒழுங்கு. இதை நம்ம என்ன பிறகு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியணும் ஒன்றின் காரணியம். இப்போ இது எல்லாமே ஏன்னு சொன்னேன்னு சொன்னால் இந்த இப்போ ஒன்றின் காரணியம் என்றது இந்த ஒரு இப்போ வந்து என்ன சொல்கிறோம் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு செட் இருக்குது. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இன்னும் இருக்கலாம் அல்லது வந்து இப்படி ஒரு வடிவம். அப்போ இப்படி ஒரு வடிவம் தான் இருக்குது. இதை வச்சு கொண்டு செய்யத்தக்க ஒழுங்கு எத்தனையாக இருக்கும்? ஒன்றாகத்தான் இருக்குது. அப்போ ஒன்றின் காரணியம் என்ன? ஒன்று. அல்லது நீங்கள் இந்த சாம்பாட்டிலேருந்து விளங்கிக் கொள்ளலாம். இதில் பேசுகிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னது? பூச்சியத்தின் காரணியம். அப்போ இங்கே பாருங்க பூச்சியத்தின் காரணியமும் ஒன்று தான், சமன் ஒன்று. ஏன்னு சொன்னால் பூச்சியத்தின் காரணியம் என்றது எதுவுமே இல்லாத ஒரு எம்டி செட், அதாவது சூனியத்தொடையாக இருக்குது. அதாவது இங்கே வந்து என்ன சொல்லுவோம் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்றது ஒரு செட். அப்போ இது ஒரு எம்டி செட்ன்றது என்ன? ஒரு ஒழுங்கு. அப்போ இங்கே வந்து என்ன? பூச்சியத்தின் காரணியம் ஒன்று. இதனால் இப்படி வருது பூச்சியத்தின் காரணியம் ஒன்று. ரைட். இப்போ அடுத்தது வந்து நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தது ரெண்டுக்கும் தேவையான அடிப்படை விஷயம் தான் பார்த்தது. இப்போ வந்து என்ன பாடத்துக்குள்ளே போனோம்னா முதலாவது வந்து வரிசை மாற்றம், அடுத்தது சேர்மானம் பாடம். இப்போ வந்து என்ன வரிசை மாற்றம் பேர்லேயே விளங்கணும். வரிசை மாற்றம் என்றது என்ன? ஒழுங்குபடுத்தலோட சம்மந்தப்பட்டது விஷயங்களை ஒழுங்குபடுத்துறது தான் வரிசை மாற்றம். அடுத்தது வந்து பாருங்க சேர்மானம்ன்றது சேர்க்கிற, அதாவது கூட்டமாற்றத்தோட சம்மந்தப்பட்ட அறிவுகளும் சேர்மானத்தில் வரும். அப்போ வரிசை மாற்றம் என்று பார்த்தோம்னு சொன்னால் என்ன? இப்போ ஒழுங்குபடுத்துறது. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன? ஒரு தொகுதி இருக்குது. இந்த தொகுதி வந்து என்னன்னு சொல்லுவோம் இப்போ எண்ணிக்கையான வித்தியாசமான பொருட்கள். இங்கே முக்கியமான விஷயம் இப்போ இந்த கேள்வி மற்ற ப்ரொபாபிலிட்டி எல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கான வந்து அல்லைக்க வசனம். அப்போ அதை தெளிவாக விளையும் கொண்டு வேணால் சரி. இப்போ இங்கே பாருங்க எண் வித்தியாசமான பொருட்கள். இங்கே முக்கியமாக தெரிஞ்சோன்னா வித்தியாசமான பொருட்கள் இருக்குது. ஆறு எண்ணிக்கையான பொருட்கள் எடுத்து செய்யத்தக்க ஒழுங்குகளின் எண்ணிக்கை, அதாவது எடுத்து வரிசை செய்யத்தக்க வரிசைகள எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா NPR ஆல தரப்பு. ரைட். அப்போ NPR இந்த அடையாளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன? இதுக்கான மீனிங் வந்து எண் காரணியத்திற்கு எண் செய ஆர் காரணியம். ரைட். இங்கே ஆர் வந்து என்ன? எண்ணிலேருந்து தான் ஆர் எடுக்கிறோம். அப்போ ஆர் வந்து என்னென்னு பாருங்க, இதில் ஒரு உபதொடையாக இருக்கும். அதாவது எண்ணுக்கு சமனாக இருக்கலாம் இந்த ஆர், அல்லது என்னோட சிறிதாக இருக்கலாம், அல்லது எண்ணுக்கு சமனாக இருக்கலாம். ரைட். அப்போ இது வந்து என்னத்தை சொல்லுது? எண்ணிக்கையான பொருட்களை இருந்து ஆறு எண்ணிக்கையான பொருட்களை எடுத்து செய்யத்தக்க ஒழுங்கு. இப்போ ஏற்கனவே பார்த்த உதாரணம் எப்படி? இந்த XY செட் இது வந்து என்ன? 3 வித்தியாசமான பொருட்கள். இதில் இருந்து 2 பொருளை எடுத்து செய்யத்தக்க ஒழுங்குகளின் எண்ணிக்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும் உங்களுக்கு? நம்ம குறியீட்டு வடிவத்திலே வரும். எத்தனை இங்கே மொத்தமாக எத்தனை இருக்குது? 3. இந்த 3 உருப்படிகளில் இருந்து 2 உருப்படியை எடுத்து செய்யத்தக்க ஒழுங்கு 3P2 3இன் காரணியத்தின் கீழ் 2இன் காரணியம் இல்லை 3 செய 2இன் காரணியம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? அதை 3இன் காரணியம் என்று வரும்போது 3 செய 2 ஒன்றின் காரணியம், ஒன்றின் காரணியம் 1. எனவே இது 3இன் காரணியம். அப்போ 3இன் காரணியம்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை? 3 தர 2 தர 1. இது எத்தனை? 6 ஆக இருக்கு. அப்போ இது எப்படி விளையும் கொள்ள நீங்கள் இங்கே பாருங்க. இதில் வந்து என்ன உருவாக்கக்கூடிய செட்டுகள் எப்படி? உதாரணத்துக்கு இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. XY அப்போ இப்போ வந்து என்ன முதல்ல XY எடுத்தோம். அடுத்தது வந்து பாருங்க என்னது? அடுத்தது என்ன எடுக்கல நீங்கள்? இப்போ இது ஒரு தொகுதி. இப்போ வந்து பாருங்க அடுத்தது வந்து என்ன? Y செட் இதை எடுக்கலாம். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? ஆமாம் X செட் இது ஒரு தொகுதி. இப்போ யோசிக்கல இங்கே என்ன 6 வருது, இங்கே 3 தானே இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒழுங்கு இருக்குது. XY என்றது ஒரு ஒழுங்கு, YX என்றது இன்னும் ஒரு ஒழுங்கு. ரைட். இது வந்து உலகம். இப்போ XY என்றது இது கூட்டம். ரைட். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒழுங்குகளின் எண்ணிக்கை. ரைட். அப்போ இங்கே பாருங்க XY ஒரு ஒழுங்கு, YX ஒரு ஒழுங்கு, அதே மாதிரி Y செட் ஒரு ஒழுங்கு,
செட் ஒய் ஒரு ஒழுங்கு, அதே போல் செட் எக்ஸ் அடுத்த ஒழுங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஒழுங்குகள் இருக்குது. ரைட். அப்போ இதான் வந்து இந்த அடையாளம் சொல்கிற விஷயம், அதாவது என் பெர்மிட்டேஷன் ஆர். அப்போ இங்கே வந்து பாருங்கள் என் ஃபேக்டோரியல் இன்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலால் தரப்படும். அப்போ இதோடு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இதுதான் மற்ற வடிவங்கள் பார்த்தோம். ரைட். இப்போ பாருங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து பாருங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எண் பொருட்களிலிருந்து தடவைக்கு ஆர் பொருட்களை, இந்த ஆர் வந்து எப்படி பூஜ்ஜியத்தை விட பெரிது எண்ணை விட சிறிது. ரைட். ஆர் பொருட்களை எடுத்து பெரும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை, அதாவது ஒழுங்குகளின் எண்ணிக்கை என்பிஆரால் தரப்படும். என்பிஆருக்கான வரைவிலக்கணம் என்ன? என் காரணியத்தின் என் மைனஸ் ஆர் காரணியம். இப்போ நம்ம பார்த்த விஷயம் அது இங்கே டிஸ்பிளே ஆகுது, நோட்ஸ் ஆகிடுது, பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பொருட்கள் என்ன தனி ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து என்ன, இந்த எண்ணிக்கையான பொருட்களை இருந்து என்ன சொல்கிறோம், 6 எண்ணிக்கையான பொருட்கள் எடுத்து செய்யத்தக்க வரிசை மாற்றத்தோட ஒழுங்கை தான் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எண் பொருட்கள் எல்லாத்தையுமே, இந்த வெவ்வேறான எண் பொருட்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி செய்யத்தக்க வரிசை மாற்றம். அப்போ எண் பொருட்கள் இந்த அவ்வளோ எண் பொருட்களையும் எடுத்து செய்யத்தக்க வரிசை மாற்றம் வேண்டாம். என்ன இங்கே 6க்கு பதிலாக எண் இருக்குது. அப்போ என் பி என். ரைட். அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள், எண் பொருட்களில் இருந்து அவ்வளோ எண் பொருட்களையுமே எடுத்து செய்யத்தக்க ஒழுங்கு வித்தியாசமான இந்த எண் பொருட்கள் எண் காரணியத்தின் கீழ் எண் செய எண் காரணியம். ரைட். இது உங்களுக்கு வந்து என்ன, எண் காரணியத்தின் கீழ் பூஜ்ஜியத்தின் காரணியம், பூஜ்ஜியத்தின் காரணியம் 1. எனவே இது வந்து என்ன, எண் காரணியம். அப்போ இதை நீங்கள் நேரடியாகவே சொல்லலாம். என்னது, எண்ணிக்கையான வெவ்வேறான பொருட்களை பயன்படுத்தி செய்யத்தக்க ஒழுங்குகளின் எண்ணிக்கை என் ஃபேக்டோரியல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்ன, இதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள். அப்போ கேள்வி டிஸ்பிளே ஆகும், கேள்வியை பார்த்துக்கணும். ஒரு ஓட்டப் போட்டியில் 6 பேர் பங்கு பெற்றுகின்றனர். முதல் 3 இடங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுமாயின் அவை வழங்கப்படக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை. இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன, 6 பேர் ஒரு போட்டியில் ஓடுறாங்க. அப்போ இந்த மொத்தமாக இதில் பங்கு பெற்றவர் எண்ணிக்கை எத்தனை? 6. இதில் வந்து என்ன சொல்லுங்க, முதல் 3 இடங்களை பெறாக்களுக்கு பரிசு வழங்குறாங்க. இப்போ முதல் 3 இடங்களை பெறாக்களுக்கு பரிசுன்னா இதில் இருந்து வந்து என்ன, 1 2 3 இந்த ஆர்டர் வரும். அப்போ என்ன நடக்கணும், இதில் வந்து என்ன, இதான் இப்போ இருக்கிற நிகழ்வு. இதை வந்து இந்த சமன்பாடுக்குள்ளே எப்படி கொண்டு வரேன்னா பார்க்கணும். அப்போ பாருங்க, இதில் இருந்து இந்த 6லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரையும் வந்து என்ன செய்ய போகிறீங்க, ஒழுங்குபடுத்த போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், இதில் இருந்து 3 பேரை எடுத்து ஒழுங்குபடுத்தும். அப்போ என்ன வரும், 6 P 3. ரைட். அப்போ இங்கே வந்து என்ன வரும், 6 காரணியத்தின் கீழ் 6 செய 3 காரணியம். ரைட். 6 காரணியத்தின் கீழ் 3 காரணியம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, 6 தர 5 தர 4 தர இங்கே உங்களுக்கு என்ன வரப்போகுது, 3 தர 2 தர 1. இந்த 3 காரணியம் வேண்டாம் என்ன, 3 தர 2 தர 1 ரெண்டுமே கேன்சல் ஆகும். இந்த சில சுருக்கல்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இதை எழுதுறதுக்கு மார்க்ஸ், அதுக்கான வரைவிலக்கணத்தை பாவிக்கிறதுக்கு மார்க்ஸ், சுருக்குன்னா விடையை எடுக்கிறதுக்கு மார்க்ஸ். நீங்கள் எப்படி சுருக்குறீங்கன்றதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லைங்க. அப்போ இங்கே வந்து என்ன வரப்போகுது, இப்போ வந்து என்ன, ஆரஞ்சு 30 4 120 வழி இருக்குது. அப்போ இந்த 6 பேரில் இந்த 3 பேருக்கு பரிசு வழங்குறதுக்கான வழி எத்தனை இருக்குது, மொத்தம் 120 வழி இருக்குது. அப்போ இங்கே கேள்வி டிஸ்பிளே அது பாருங்கள். 2வது கேள்வி என்ன, ஒரு விளையாட்டு பயிற்சியின் போது 7 பேர் ஒரு வரிசையில் நிற்க வேண்டியுள்ளனர். ரைட். இப்போ இதில் வந்து முதலாவது கேள்வி, அவர்கள் நிற்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை. அப்போ இந்த 7 பேரும் இந்த ஒழுங்குல நிற்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை என்ன, சிம்பிளான விஷயம். இப்போ வந்து என்ன, 7 பேர் இருக்காங்க, அதாவது 7 வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ என்ன, ஒரு ஆளும் வித்தியாசம். அப்போ இந்த 7 பேர் நிற்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை என்ன, இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன, 7P 7 எழுதிட்டு இருக்க தவிர நேரடியாக என்ன சொல்லலாம், 7 காரணியம் என்ற இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்போ 7 காரணியம் என்றது வந்து உங்களுக்கு என்ன, இந்த சுருக்கல்கள் என்ன பெருக்கல் இருக்க வேண்டிய விஷயங்களா, இதெல்லாம் நீங்கள் இலவாக செஞ்சு கொள்ளலாம். என்னது, 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1. ரைட். இதை நீங்கள் வந்து செஞ்சு கொள்வோம். நான் அடுத்த வார கேள்விகளில் இதெல்லாம் சுருக்கி காட்ட போகிறது இல்லை. அப்போ இந்த அடையாளம் தெரியும், இந்த அடையாளத்துக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். அப்போ இதை சுருக்க கொள்வோம். ரைட். அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட்,
அவர்களில் குறித்த A, B எனும் இருவர் எப்போதும் ஏக்கு அடுத்ததாக பி நிற்கும் வழிகளின் எண்ணிக்கை என்ன? ரைட். அப்ப இங்க பார்ப்போம். இப்ப இந்த வந்து என்ன 7 பேர் இருக்காங்க எடுத்துக்கொண்டு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் நிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சு கொண்டு வேண்டாம். இந்த இதை கவனிங்க. இந்த ஒழுங்குல வந்து என்ன ரைட். அப்போ இந்த ஒரு 7 பாக்ஸ் இருக்கு. இந்த 7 பாக்ஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆள் நிற்கிறதா எடுத்துக்கொள்ளும். அதாவது ஒவ்வொரு ஆள் நிற்கிற ஒழுங்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ இதில் இந்த ஒழுங்குல நிற்கிறதுல A, B என்ற 2 பேர் இருக்காங்க. இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? A, B எப்படி இருக்கணும்? எப்போதும் ஏக்கு அடுத்தது B நிற்கும் வழிகளின் எண்ணிக்கை. அப்போ இதில் வந்து இந்த AB ஏக்கு அடுத்ததா B நிற்கணும். ரைட். அப்போ இப்போ வந்து என்ன சொல்லுவோம்? இவங்களை மொத்தமாக சேர்த்து வந்து என்ன நம்ம ஒரு தனியொரு ஆளாக்கலாமா? இப்போ ஏயும் பியும் பக்கத்தில் நிற்கணும். அதே நேரம் எப்படி நிற்கணும்? ஏக்கு அடுத்ததா பி நிற்கணும். ரைட். அப்போ வந்து என்ன இது ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்குல இந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஏக்கு அடுத்ததா பி நிற்கிறது, இந்த ஏயும் பியும் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ இது ஒரு தனி ஒழுங்கு. ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க போகிற ஒழுங்குகள் என்னென்னு கேட்டேனே 1 2 3. ஏன் இது ஒரு தனி ஒழுங்காயிட்டு. ரைட். அப்போ அதாவது தனி ஒரு கூட்டமாயிட்டு. ரைட். அப்போ என்ன 3 4 5 6. அப்போ உங்களுக்கு வித்தியாசமாக இங்கே இருக்கிற ஒழுங்கு வந்து எத்தனை? மொத்தம் 6 வித்தியாசமான ஒழுங்குகள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன அதுக்கான வழிமுறைகள் எத்தனை? 6இன் காரணியமாக இருக்கு. ரைட். இப்போ அடுத்த விஷயம், அடுத்த மூன்றாவது கேள்வி டிஸ்பிளேயாக பார்த்துக்கணும். A, B இருவரும் அருகருகே நிற்கும் வழிகளின் எண்ணிக்கை. இப்போ உங்களுக்கு தெளிவாக உள்ளவங்க கேள்வியில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன 2வது கேள்வியில் ஏ எப்போதும் ஏக்கு அடுத்தது பி. இப்போ 3வது கேள்வி உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க? ஏபி வந்து அருகருகே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏபி அருகருகே இருக்கணும்னா இந்த 1 இந்த 2 இதில் மாற்றம் இல்லை. ரைட். இதில் மாற்றம் இல்லை. இப்போ வந்து இவங்க வந்து எப்படி இருக்கலாம்? A, B ஆக இருக்கலாம். அல்லது இவங்க எப்படி இருக்கலாம்? B, A ஆக இருக்கலாம். ரைட். மற்ற என்ன 4 5 அடுத்தது 6 மிச்சமாக இருக்கிறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவாக விளைவிக்கணும். நீங்கள் வந்து என்ன ஏயும் பியும் அருகருகே இருக்கணும், முக்கியமான விஷயம். ஆனால் இப்படி என்று இல்லை. அப்போ ஏபி அவங்களுக்குள்ள மாறக்கூடிய ஒழுங்குகள் எத்தனை? 2 காரணியம். ஏன் 2 வித்தியாசமான பொருட்கள் அவற்றுக்குள்ள மாறக்கூடிய வழிகள் எத்தனை? 2இன் காரணியம், அதாவது 2. ரைட். மொத்தமாக இங்கே இருக்கிற வித்தியாசமான ஒழுங்குகள் எத்தனை? உருப்படிகள் எத்தனை? 1 2. இது 2ம் சேர்த்தது 1. அப்போ என்ன 1 2 3 இவங்க 3ஆக இருப்பாங்க. 4 5 6. அப்போ மொத்தமாக எத்தனை? 6 வித்தியாசமான உருப்படிகள் இருக்கு. அதில் வந்து என்ன இந்த 6ல் 1 வந்து எப்படி இருக்கு? அதுக்குள்ள மாறும் ஏபி பி, அதான் 2இன் காரணியம். இப்போ உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்குது? 6இன் காரணியம் தர 2 சொல்லிக்கலாம். சொற்கள் கடைசி விட நான் எடுக்கல, நீங்கள் செஞ்சோம். ரைட். அடுத்த விஷயம் 4வது பார்த்தீங்கன்னா A, B இருவரும் அருகருகே நிற்க மறுத்தார். அவர்கள் நிற்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை. இப்போ 4வது கேள்வி என்ன இருக்கிறாங்க? கேள்வியை பார்த்துக்கோங்க. A, B இருவரும் அருகருகே நிற்க மறுத்தார். இப்போ எத்தனை ஒழுங்கு செய்யலாம்? இப்போ இந்த ஏயும் பியும் வந்து என்ன அருகருகே நிற்க விரும்பல். அப்போ வந்து என்ன இப்போ செய்யக்கூடிய ஒழுங்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இந்த 7ஐயும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒழுங்கு வந்து எத்தனை? 7இன் காரணியம். இதில் ஏயும் பியும் வந்து என்ன அருகருகே இருக்கிறதுக்கான ஒழுங்கு வந்து எத்தனையா இருக்க போகுது? 6இன் காரணியம் தர 2இன் காரணியமாக இருக்க போகுது. அதாவது 6இன் காரணியம் தர 2. அப்போ இவங்க A, B அருகருகே நிற்கக்கூடாண்டா என்ன? மொத்தத்தில் இருந்து A, B அருகருகே இருக்கிறத கழிச்சோம்டா என்ன வரும்? அருகருகே நிற்காதது வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 7இன் காரணியம் தர 6இன் காரணியம் தர 2. இதை சொல்லிக்கொண்டு வேண்டாம். உடனே 4வது. அப்போ இப்போ வந்து என்ன 3வது கேள்வி டிஸ்பிளேவாக பார்த்துக்கொள்ளுங்க. என்னது? 1000, 10,000 என்பவற்றுக்கு இடையே வெவ்வேறான இலக்கங்களை உடைய எத்தனை எண்கள் உண்டு?
ரைட். அப்போ இங்கே பாருங்க. ரைட். அப்போ 1000க்கும் 10,000க்கும் இடையிலன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பாரது வந்து 4 இலக்கண். அப்போ நான் உங்களுக்கு கேள்வியில் விளங்கணும் 1000க்கும் 10,000க்கும் இடையில் வெவ்வேறான இலக்கங்களை உடைய. இப்போ வெவ்வேறான இலக்கங்களை உடைய என்னன்னா உதாரணத்துக்கு வந்து என்ன 9,999. இது வந்து என்ன 999. இது வெவ்வேறு இலக்கம் இல்லை. உங்களுக்கு சொன்ன என்ன வெவ்வேறு இலக்கங்களையுடைய எத்தனை எண்கள் உருவாக்கலாம் என்று. ரைட். அப்போ உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அப்போ இது வந்து என்ன 2 முறைகள்ல செய்யலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்ப்போம். இங்கே வந்து என்ன வரப்போகிறது வந்து எத்தனை 4 இலக்கங்கள் வரப்போகுது. அப்போ இந்த 4 இலக்கங்களையும் நிரப்பவன். இந்த 4 இலக்கங்களையும் ஏதாவது நிரப்போம். இன்னும் 0, 1, 2 அப்படியே வந்து என்ன 9 வரைக்கும் இருக்கிற இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த இடங்களை நிரப்பணும். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லுவோம் முதலாவது இடத்தை. அப்போ உங்களுக்கு விளங்கணும். இப்போ இது இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து முதலாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெருக்கல் வாய்ப்பாடு. அதாவது இந்த 4 இடங்களையும் நிரப்புறத்தால தான் ஒரு 4 இலக்கங்கள் உருவாக்கப்படும். அதுவும் வந்து எப்படி வெவ்வேறான இலக்கங்களை கொண்ட 4 இலக்கங்கள். அப்போ இந்த 4 செய்முறையும் நடந்தால்தான் உங்களுக்கு முடிவு என்ன ஒரு 4 இலக்கங்கள். இப்போ இங்கே பயன்படுத்த போகிறது வந்து என்ன பெருக்கல் வாய்ப்பாடு. அப்போ இங்கே பார்த்துக்கொள்வோம். முதலாவது இடத்தை நீங்கள் வந்து என்ன செய்யலாது பூச்சியத்தால் நிரப்பிடலாது. ஏன்னு சொன்னால் பூச்சியத்தால் இதை நிரப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது 4 இலக்கண் இல்லை. அது வந்து எப்படி வந்துடும் 3 இலக்கண் ஆயிடும். உதாரணத்துக்கு 0 முதலாவது இடத்தை பூச்சியத்தால், 2வது இடத்தை 5ஆல், 3வது இடத்தை 3ஆல், 1ஆல், கடைசி இடத்தை 3ஆல் நிரப்பினீங்கன்னா 513. இது ஒரு 3 இலக்கண். நம்மளுக்கு தேவை 4 இலக்கண். அப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யலாது முதலாவது இடத்தை பூச்சியத்தால் நிரப்பிடாது. அப்போ பூச்சியம் தவிர வந்து இங்கே வந்து எத்தனை வித்தியாசமான இலக்கம் இருக்கு 1, 2 மொத்தம் 9 இலக்கங்கள் இருக்கு. ரைட். அப்போ இங்கே வந்து என்ன 9 இலக்கம் வந்து. இப்போ இந்த இடத்த வந்து என்ன இப்போ இந்த 10 எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்துட்டோம். அதாவது இந்த பூச்சியத்தை தவிர்த்து மிச்சம் இந்த 9ல் இருக்கிற ஒரு இலக்கத்தை எடுத்துட்டோம். அப்போ மிச்சமாக இதுக்குள்ள எத்தனை இருக்க போகுது 8 இருக்க போகுது. அதோட வந்து என்ன சொல்லுங்க பூச்சியமும் இருக்க போகுது. உதாரணத்துக்கு இடத்த வந்து என்ன 4 எடுத்துக்கொண்டு இங்கே வந்து என்ன 0, 1, 2, 3, 5, 6, 7, 8, 9 இருக்கு. ஏன் 4 இங்கே வந்துட்டு. அப்போ இங்கே மிச்சமாக இருக்க போகிறது வந்து எத்தனை மொத்தம் 8 இலக்கங்கள் இருக்க போகுது. அப்போ இந்த பாக்ஸை நீங்கள் எத்தனையால நிரப்பலாம் இங்கே வந்து என்ன 8 இருக்குது, முன்னுக்கு பூச்சியமும் இருக்குது. அதையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் மொத்தம் 9 இலக்கங்களால் நிரப்பலாம். இப்போ வந்து என்ன முதலாவது இடம் ஒரு இடத்துக்கு போயிட்டு 2வது இடம் இன்னும் ஒரு இலக்கத்துக்கு போயிட்டு அப்போ வந்து என்ன சொல்லுங்க இந்த 10 இலக்கங்கள்லேருந்து 2 இலக்கம் போயிட்டு அப்போ மிச்சமாக எத்தனை இருக்குது இந்த இடத்த நீங்கள் எத்தனையால் நிரப்பலாம் 8 இலக்கங்களால் நிரப்பலாம். மிச்சம் வந்து பாருங்க இங்கே வந்து எத்தனை மொத்தமாக 3 இலக்கங்கள் போயிட்டு அப்போ இந்த 10ல் 3 போயிட்டேன்னா மிச்சமாக இருக்கிற இந்த 7 வித்தியாசமான இலக்கங்களை இங்கே பயன்படுத்தலாம். அப்போ இந்த 4 இலக்க எண்களை நீங்கள் எப்படி பெறலாம் முதலாவது இடத்தை 9 இலக்கத்தாலேயும் 2வது இடத்தை இன்னும் 9 இலக்கங்களாலேயும் 3வது இடத்தை 8 இலக்கங்களாலேயும் 4வது இடத்தை 7 இலக்கங்களாலேயும் நிரப்பலாம். இந்த 4 செய்முறை நடைபெற்றால் உங்களுக்கு வந்து 4 இலக்க எண் ஒன்று வரும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன மொத்த வழிகள் என்ன 9 தர 9 தர 8 தர 7. ரைட். அப்போ இதை சுருக்குனீங்கன்னு சொன்ன என்ன வரப்போகுது 4536 வரப்போகுது. இது வந்து பாருங்க மெத்தட் 1. ரைட். மெத்தட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இப்போ வந்து உங்களுக்கு விளங்கணும் நம்மளுக்கு இப்போ வந்து என்ன செய்யணும் ஒரு 4 இலக்கண் வரும். அப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த 10 இலக்கங்கள்ல இருந்து 4 இலக்கங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஒழுங்கு செய்வோம். ரைட். அப்போ அது வந்து உங்களுக்கு எப்படி வரும் 10P4. இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க 10 இந்த வித்தியாசமான இலக்கங்களிலிருந்து 4 இலக்கங்கள் எடுத்துக்கொண்டு செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் வழி. ஆனால் உங்களுக்கு விளங்கணும் இதுக்குள்ளே வந்து என்ன உதாரணத்துக்கு ஏற்கனவே கழிச்ச மாதிரி அப்படி 513 இதுக்கும் அடங்கும். ஏன் நம்மளுக்கு வந்து எடுத்த பூச்சியத்தை நம்ம வந்து என்ன எடுக்காம இல்லை பூச்சியத்தையும் சேர்த்து கொண்டா இந்த 4க்குள்ளே வந்து என்ன செய்யலாம் இந்த பூச்சியமும் வரலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன இப்படி ஒரு இலக்கமும் இங்கே வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. அப்போ நம்ம இப்போ எப்படி யோசிக்கலாம் இங்கே பாருங்க என்ன இருக்கு இந்த 10P4. ரைட். அப்போ
இது வந்து என்ன சொல்லுங்க மொத்தமா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததோட தான் இது. எப்ப இதுல இருந்து இது வந்து என்ன பூஜ்ஜியம் முன்னுக்கு இருக்கக்கூடிய மாதிரி உருவாக்கக்கூடிய ஒழுங்கு. இதுல இருந்து இப்போ வந்து என்ன பூஜ்ஜியம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி உருவாக்கக்கூடிய ஒழுங்கை கழிச்சம் என்று சொன்ன என்ன வரும் நம்மளுக்கு தேவையான 4 இலக்கண் பெறப்போம். அதை எப்படி பார்த்துக்கொள்ளலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவோம் 3 இலக்கண் உருவாக்கணும். 3 இலக்கண் எங்கிருந்து உருவாக்க போறோம்? இங்கே மிச்சமா இருக்கிற இந்த 9 இலக்கங்கள்ல இருந்து இந்த 3 இலக்கணை உருவாக்க போறோம். அப்ப மிச்சமா இருக்கிற இந்த 3 எழுத்துக்கள்ல மிச்சமா இருக்கிற இந்த 9ல இருந்து அந்த 3 இலக்கண் உருவாக்க போறோம் என்றால் உங்களுக்கு எப்படி வரும்? அதாவது பூஜ்ஜியம் வந்து இதுக்குள்ள வராமல் இந்த 3 தானத்துக்குள்ளேயும் வராமல் முன்னுக்கு இருக்கக்கூடிய அப்ப இப்போ வந்து பாருங்க இந்த இடம் வந்து என்ன பூஜ்ஜியத்துக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு. அப்ப மிச்சமா இருக்கிற இந்த 3 இடங்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த 9 இலக்கங்கள்ல ஒரு 3 தெரிவு செஞ்சு ஒழுங்குபடுத்த போறோம். அப்போ உங்களுக்கு என்ன விளங்கணும்? இந்த 9ல இருந்து 3 தெரிவு செய்யப்படும். ரைட்? அதால உங்களுக்கு என்ன நடக்கும்? ஏன் இந்த பூஜ்ஜியத்தை விட்டுடுமே, பூஜ்ஜியம் இடத்த ஃபிக்ஸ்டா இருக்கு. முதலாவது இடத்துல பூஜ்ஜியம் ஃபிக்ஸ்டா இருக்கு. மிச்சமா இருக்கிற இந்த 3 இடத்தை தான் நிரப்ப போறோம். ஏன் 3 இலக்கண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 9p3. அது வந்து என்ன சொல்லுங்க? இந்த மிச்சமா இருக்கிற பூஜ்ஜியம் தவிர்ந்த மிச்சமா இருக்கிற இந்த 9 இலக்கங்கள்ல இருந்து 3 இலக்கங்கள் எடுத்து செய்யத்தக்க ஒழுங்குதான் வந்து என்ன சொல்லுங்க? இந்த 9p3 இருக்கு. அதாவது 3 இலக்க எண்கள். இதை பயன்படுத்தி செய்யத்தக்க 3 இலக்க எண்கள். ரைட்? இங்க வந்து என்ன 10p4. 10p4ன்றது வந்து என்ன? பூஜ்ஜியம் முன்னுக்கு இருக்கிற மாதிரி இந்த 4 இடங்களை நிரப்பக்கூடிய வழிகள் தான் இந்த 10p4. அப்போ உங்களுக்கு விளங்கணும் இது வந்து என்ன சொல்லுங்க? இதை உள்ளடக்கியது. இந்த 3 இலக்கத்தை உள்ளடக்கியதா இந்த 4 வரிசை. இங்க வரக்கூடிய 4 வரிசை. அப்ப நம்மளுக்கு தேவை வெவ்வேறான 4 இலக்க. அப்ப என்ன நடக்கும்? இந்த 4 வரிசையில இருந்து இந்த 3 வரிசை இருக்கிறத கழிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு அதை விடை வரும் என்ன? 4536. இது உங்களுக்கு எப்படி காரணம் தெரியும்? எப்படி 10 காரணியத்தின் கீழ் 6 காரணியம் 9 காரணியத்தின் கீழ் 6 காரணியம். அப்ப என்ன? இது மெத்தட் 2 இருக்கும். இது வந்து பெருக்கல் வீதி. இது வந்து என்ன? நேரடியாக சமன்பாடு வச்சு செஞ்சு